நீர் காட்டும் வழியில் நான் செல்லவே என் தெய்வமே உம் சித்தம்போ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தெய்வம் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது, அவருடைய சித்தப்படி நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கும்போது எல்லா தடைகளும் மாறி செழிப்பான பாதையில தெய்வம் வழி நடத்துகிறார். நமக்கென்று ஒரு திட்டத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொண்டால் எவ்வளவு நல்லது தெரியுமா? பிரியமானவர்களே, அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்வோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த திட்டத்தில் என்னை நடத்தும் அப்பா, நீர் காட்டும் வழியில என்னை நடத்தும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, நீர் காட்டுகிற வழியில நான் நடப்பேன் என்று ஒரு உறுதி எடுப்போம். அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டும் வழியில் நான் செல்லுவேன் என் தெய்வமே உம் சித்தம்போ. நீ காட்டும் வழியில் நான் செல்லுவேன் என் தெய்வமே உம் சித்தம்போ. நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. என் தாயின் வயிற்றிலே அன்று என்னை நீ தெரிந்தீரே. என் தாயின் வயிற்றிலே அன்று என்னை நீ தெரிந்தீரே. உன் பிள்ளையாக மாற்றினீரே. உன்னத ஆவியால் நிரப்பினீரே. உன் பிள்ளையாக மாற்றினீரே. உன்னத ஆவியால் நிரப்பினீரே. நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. அதிசயமான தேவா எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. அதிசயமான தேவா
எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. உலகத்தை நடத்தும் ஒளி தீபமே, உன்னதமான என் தெய்வமே. உலகத்தை நடத்தும் ஒளி தீபமே, உன்னதமான என் தெய்வமே. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. உம்மைத்தான் நேசிக்கின்றேன், நான் உம்மைத்தான் அறிவிப்பேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் அறிவிப்பேன். உம் நெஞ்சிலே சாய்ந்திடுவேன், உம் இதய விருப்பத்தை அறிந்திடுவே. உன் நெஞ்சிலே சாய்ந்திடுவே, உன் இதய விருப்பத்தை அறிந்திடுவே. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நீர் காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். நீர் காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்று இறை செய்தி என்னவென்று பார்ப்போமா? யோவான் எழுதிய அந்த நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 29 முதல் உள்ள இறை வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் இடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பமுண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். அன்புள்ள இறை மக்களே, இயேசு இந்த யோவான் நற்செய்தி 16வது அதிகாரத்தில் எந்த ஒரு நிலையில் பேசுகிறார் என்றால், தன்னுடைய சீடர்களோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? மாடி அறையில் பாதம் கழுவிய பிறகு அவர்களோடு பேசிய வார்த்தைகளாக இந்த அதிகாரம் இருக்கிறது. இது எதை பற்றி பேசுகிறார்? இயேசு
துன்பப்பட போகிறார், மாட்சி பெற போகிறார், சீடர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், மீண்டும் அவர்கள் எப்படி வரப்போகிறார்கள் என்பதை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ஏன்னா இயேசுடைய சீடர்களே சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ ஓமை உருவகமாக பேசுவீங்களே, இன்றைக்கி தான் எங்கள்கிட்ட ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த கடைசி நேரத்திலேயாவது அவர்கள் நம்பினார்கள். என்ன நம்புகிறாங்க? ஆண்டவரே நீங்கள் தான் உண்மை கடவுள், நாங்கள் நம்புகிறோம். என் அன்பு மக்களே, இயேசு இறுதியாக சொல்லக்கூடியது, நான் இந்த உலகை வென்று விட்டேன். இந்த உலகை வெல்வது என்பது என்ன? இந்த உலகின் ஆசாபாசங்களை, இந்த உலகின் தேடுதல்களை இயேசு சொல்கிறார், நான் வென்று விட்டேன். இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் தேடுகிறோம் என்று அதையெல்லாம் இயேசு வென்று விட்டார். இன்று ஒரு மனிதன் உலகத்திலே பணத்தை தேடுகிறான், சுகத்தை தேடுகிறான், நல் மதிப்பை தேடுகிறான், அல்லது வெற்றியை தேடுகிறான். ஆனால் இயேசு சொல்கிறார், இவை அனைத்தையும் நான் வென்று விட்டேன். இவை எனக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்படி என்றால் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரும் இவை அனைத்தையும் வென்றுவிடலாம். அதே போல இதெல்லாம் கிடைப்பது இயேசுவில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பெரிய காரியம் அல்ல. இயேசு நினைத்தால் அதை வெற்றி கொண்டவர் எளிதாக கொடுக்க முடியாதா? ஒருவர் சொல்லுகிறார், நான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து அனைத்தையும் பார்த்தவன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மனிதனுக்கு இன்னொருவனை எப்படி கோடீஸ்வரனாக உருவாக்க முடியும் என்பது தெரியும். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகை வென்று விட்டேன். இந்த உலகத்தில் நாம் எதற்காக போராடுகிறோம், அதை வென்று விட்டேன். ஆம், இன்றும் நீங்கள் உங்கள் குடும்ப பாரங்களை வெல்ல வேண்டுமென்றால், உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பாரங்களை ஜெயிக்க வேண்டுமென்றால் இந்த இயேசுவால் மட்டும்தான் முடியும், மனிதர்களால் முடியாது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லலாம், அன்பு மக்களே, நான் ஆட்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு 10 லட்சம் தர்றேன், அல்லது நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு 1 லட்சம் தர்றேன்னு சொல்லலாம். ஆனால் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், இயேசு நம்பிக்கைக்குரியவர். உங்களது அனைத்து தேவைகளையும் உலகப்போங்கான கஷ்டங்களையும் வெற்றி கொள்ள வைப்பவர். காரணம், அவர் வெற்றி பெற்றார். எனவே இந்த இயேசுவிடம் உங்களுடைய வாழ்வில் இந்த உலகம் சார்ந்த காரியங்களில் எதிலெல்லாம் போராடுகிறீர்களோ அதை ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் ஆன்ம வாழ்வை பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் நிறைவாக கொடுப்பார். ஆமென். God bless you all. ஆமென். Praise the Lord. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த நாளிலே எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றியை காண்பீர்கள். பிரியமானவர்களே, எசேயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஏராளம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் அனுபவங்கள், துயரத்தின் அனுபவங்கள், வேதனையின் அனுபவங்கள் ஏராளமாய் சூழ்ந்து கொள்கிறது. நான் என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன், என்ன ஆகும் என்று கவலைகளோடும் கண்ணீரோடும் இருப்பவர்கள் ஏராளம். ஒருவேளை இந்த நேரத்தில் கண்ணீரின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்களா? உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? வியாதியின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்களா? என்று இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நான் உன் முகத்திலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைத்து விடுவேன். எசேயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இன்னைக்கு உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், உங்க வேதனையெல்லாம் மாறும். நிச்சயமாய் சொல்கிறேன், அழுது கொண்டிருக்கிற அன்பு மகளே, அன்பு மகனே, இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார்.
பைபிள் சொல்லுகிறது, நயின் என்ற நகரத்திலே வேதனையோடு கூட ஒரு தாய் தன் மகனுடைய இழப்பினால் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். இயேசு அந்த தாயை பார்த்து சொன்னார், அம்மா அழாதீர், அழாதம்மா. ஏன் நீ அழுகிற இந்த கண்ணீருக்கு உனக்கு பதில் உண்டு. பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, இழப்பை மாற்றி அந்த இளைஞனை உயிரோடு எழுப்பின தேவன் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை தயவாய் நீர் கண்ணோக்கி பாரும், தயவாய் கண்ணோக்கி பாரும். எப்படியாவது இன்று இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவர்கள் கண்ணீருக்கு காரணமான எல்லா பிரச்சனைகள், குறிப்பாக குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற எல்லா உறவு முறிதல்கள், பிரச்சனைகள் மாறுவதாக. மன சஞ்சலத்தோடு பரிதவிப்போடு கலங்கி தவிக்கிற இவர்களுக்கு விடுதலையின் பாதைகள் திறப்பதாக நீர் இவர்களை தொடுமப்பா. ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறந்தருளும். எல்லா கண்ணீரிலிருந்தும் விடுதலை அளித்து இவர்களுக்கு ஆனந்தத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு துடைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 25:8 ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். God bless you. மரியே வாழ்க.